Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். மை டியர் வாரியர்ஸ், வேற லெவல்ல நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டீடைல் மட்டுமாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான், ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி we are going to start OD ஸ்கொயர் சீரியஸ். ஸோ OD ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒன் டே ஒன் டீடைல், அதுதான் ஒன் டே ஒன் டீடைல்ங்கிறதா ஓடி ஸ்கொயர். ஸோ இனிமே தினம் என்ன அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஓடி ஸ்கொயர் டே 1, ஓடி ஸ்கொயர் டே 2 இந்த மாதிரி உனக்கு thumbnail தினம் உனக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகிடும். ஈவினிங் 6 o'clock 7:30 ஏதாவது ஒரு டைமில் உனக்கு அப்லோட் ஆகிடும். ஜஸ்ட் 10 minutes தான், நீ அந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதும். சூப்பராக நீ என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். ஸோ அந்த வீடியோவில் அந்தந்த ஸ்லைடில் எந்தெந்த கொஷின், என்ன சாப்டரு, அது டீட்டெயிலாக புக் பேக்கா புக்னா அப்படிங்கிறது, அது டீட்டெயில் நம்பர் என்ன, இது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி நான் கொடுத்துருவேன். சூப்பராக நீ படிச்சிடலாம். ஸோ இப்போது செகண்ட் மிட்டமை டார்கெட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் ஹாஃப் எலி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம டே 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பயோவில் சாப்டர் 19ல் புக் பேக்கில் டீட்டெயில் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, natural selection is a driving force for evolution. எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பரிணாம வளர்ச்சிக்கு நேச்சுரல் செலெக்ஷன் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. எப்படி? டியூரிங் த ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது உயிர் வாழ்வதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை வரப்ப, உயிர் வாழ்வதற்கே கடினமா ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அப்போ the organisms which can overcome the challenging situation, அது எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை, ஃபார் எக்ஸாம்பிள் காற்று இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், தண்ணி பற்றாக்குறையா இருக்கட்டும், அதை ஓவர் கம் பண்ணி அதில் உயிர் வாழ்ந்துருச்சு அப்படின்னா அது தண்ணி கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் எடுத்துக்கோங்க, ஒட்டகம் தண்ணி கம்மியாக இருந்தாலுமே உயிர் வாழக்கூடிய ஒரு ஜீவராசியாக இருக்குது. அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு அப்படின்னா சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு, அதுதான் என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ரைட்டா? எக்ஸிஸ்டன்ஸ், உயிர் வாழ்வதற்கு கடினமான சூழ்நிலையில அதை தாக்கு பிடிச்சி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறது. ஆர்கானிசம் விச் ஆர் அன்ஏபிள் டு ஃபேஸ் திஸ் சேலஞ்ச், யாரெல்லாம் இந்த சேலஞ்சை ஏற்றுக்க முடியலோ அவங்க எல்லாருமே அன்ஃபிட் டு சர்வைவ் அண்ட் டிஸப்பியர். அப்போ என்ன ஆயிடுவாங்க, அவங்க அந்த இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. The process of selection of organism with favorable variation is called natural selection. அப்போ எந்தெந்த ஆர்கானிசம்லாம் இதை செலக்ட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதோ அவங்கள தான் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்கிறோம். அப்போ இதை பொறுத்து தான் பரிணாம வளர்ச்சி. தண்ணியிலேருந்து தவளை எப்படி, அதாவது தண்ணிக்குள்ள இருக்க மீன் தான் தவளை மறு உருவமாக நிலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டீடைல் 1. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு 3 minutes 5 minutes 10 minutesல ஒரு டீடைல் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டடா. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்.